மொத்தமாக எத்தனை ஸ்டோன் வருதுன்னு கவுண்ட் பண்ணலாம் பார்ப்போம். முதல்ல ஒரு ஸ்டோனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அப்போ மொத்த ஸ்டோன் இவ்வளோ வெயிட் வரும், இப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி மக்களுக்கு புரிய வைப்போம். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு உண்டான உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட். நம்ம ரஹமத் & கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். நாங்கள் பூர்வீக ஆச்சாரி இந்த நகை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறதுனாலையும் SRT கோல்டில் அவரு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல் ரத்தினங்களுக்கும் உயர்ந்த ஒரு மதிப்பு இருந்தால் அதில் எவ்வளோ இப்போ மார்க்கெட்டில் போவோமோ அந்த அளவுக்கு விற்று அதுக்கும் பணம் கொடுக்குது. நியூராலஜி அடிப்படையில் நீங்கள் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் டீல் பண்ணியிருக்கீங்க? நடிகர் விக்ரம் சார் அவர்கள் என்னை கேட்குறாரு. சரி, நான் அவருக்கு டேட்டா பர்த் பார்த்து டைமண்ட் ஒரு ஸ்டோன், லக்கி ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை அப்போ பெரிய பெரிய அளவு விலை மதிப்பாக 1 கேரட் 2 கேரட்ன்றது கொஞ்சம் பெரிய விலையாக இருந்ததுனால எத்தனை சவரன்கள் இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக அவங்களுக்கு போய் மதிப்பிடுவோம். அது ஹீட் பண்ணால் எவ்வளோ டஸ்ட்டு போவோம் என்னன்றதை சொல்லுவோம். இன்றைக்கி மார்க்கெட் எல்லா கம்பெனிகளை விட நம்மளுடைய SRT கோல்டில் பார்த்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு கூடுதலாக கொடுப்பாங்க. பொதுவாக மக்கள் தங்கத்தை வாங்குறதுக்கான முக்கியமான நோக்கம், அந்த தங்கத்தை நம்ம வாங்கி அவசர காலத்தில் அதை நம்ம விற்கும் போது ஒரு நல்ல லாபத்தில் அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் தங்கத்தை வாங்கும் போது பல பேருக்குமே இருக்கும். ஸோ அப்படி தங்கத்தை விற்கும் போது நம்ம அதில் எப்படிலாம் லாபத்தை பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க SRT கோல்டு ஃபவுண்டரான IK மனோகர் அவர்கள் தான். வணக்கம் சார். இனிமையான இந்திய மக்களுக்கும் குறிப்பாக தங்கமான தமிழக மக்களுக்கும் SRT கோல்டு, கேஷ் ஃபார் கோல்டு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்டிக் ஜுவல்லரி அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆன்டிக் ஜுவல்லரிலேயே நிறைய ஃபேக்காகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அது உண்மையிலேயே இருந்துட்டு இருக்கா? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் சார். நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தது அருமையான ஒரு ஆன்டிக். அந்த வேலைப்பாடு இன்ன வரைக்கும் யாராலையும் செய்ய முடியாது. அதே போல் செய்கிறார்கள். அது எடை கூடுதலாக வரும். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கு போடுவாங்க. அது ஒரு சாதாரணமான அரக்கு யூஸ்வலாக இருக்கும். அது லெஸ் வெயிட்டாக இருக்கும். இப்போது அதே போல் டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக அதே மாதிரி காப்பி பண்ணி ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஒரு 20 கிராம் வரக்கூடிய ஒரு வெயிட் உள்ள பொருளை ஒரு 40 கிராம் 50 கிராம் வர அளவுக்கு செய்து விற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் நம்ம கவனித்து வாங்கணும். அப்படி அந்த மாதிரி ஆன்டிக் நகை ஏதாவது வாங்குறவங்க இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் SRT கோல்டு மூலயமா உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வை தருவோம். இப்போ நிறைய பேர்கிட்ட ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய ஸ்டோன்ஸும் வச்சு வரும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? அதுக்கு என்ன மாதிரி அமௌண்ட் கொடுக்குறீங்களா? அதை எப்படி மைனஸ் பண்ணி நீங்கள் கோல்டு எப்படி கால்குலேட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? மொத்தமாக எத்தனை ஸ்டோன் வருதுன்னு கவுண்ட் பண்ணலாம் பார்ப்போம். முதல்ல ஒரு ஸ்டோனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அப்போ மொத்த ஸ்டோன் இவ்வளோ வெயிட் வரும், இப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி மக்களுக்கு புரிய வைப்போம். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு உண்டான வெயிட் போட்டுட்டு அதோடைய தரத்தை நிர்ணயிச்சுட்டு 916 இல்லை சாதா கோல்டு 18 கேரட் வருதா அப்படின்றத பார்த்து அதுக்கு உண்டான வேல்யூவை கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டோன்ஸ்லேயே மரகதம், முத்து, மாணிக்கம் இந்த மாதிரி ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? அது என்ன மாதிரியான வேல்யூவில் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பூர்வீக ஆச்சாரி இந்த நகை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறதுனாலையும் SRT கோல்டில் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல் ரத்தினங்களுக்கும் உயர்ந்த ஒரு மதிப்பு இருந்தால் அதில் எவ்வளோ இப்போ மார்க்கெட்டில் போவோமோ அந்த அளவுக்கு விற்று அதுக்கும் பணம் கொடுக்குறோம். நல்ல உயர்தரமான ரத்தினங்களுக்கு. நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இந்த கோல்டெல்லாம் வாங்கி அதுக்கான அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை நம்ம சுற்று வட்டாரங்களில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ நான் ஒரு 3 ஏரியாவில் பிரான்ச்சஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன அங்கெல்லாம் பிரான்ச்சஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தங்கத்தை உங்ககிட்ட விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை நேரடியாக தான் மீட் பண்ணணுமா, இல்லைனா அதுக்கு நீங்களே அவங்க வீட்டுக்கே அவங்கக்கிட்ட டேரெக்டாக போயிட்டு அவங்களுடைய கோல்டை வாங்கி அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறீங்களா? முதல்ல எங்களுக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசியில் அழைச்சிங்கன்னா நாங்கள் முதல்ல டீட்டெயில்ஸை சொல்லுவோம். உங்களால் வர முடிஞ்சால் நீங்கள் ஆஃபீஸுக்கு வரலாம்,
இல்லை நாங்கள் வீட்டுக்கு வருவோம். வந்து அது வெயிட் போட்டுட்டு அதோடைய தரத்தெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு எவ்வளோ வரும் என்னன்றதை டீட்டெயில் சொல்லுவோம். அதற்கு உண்டான நம்ம டாக்குமெண்ட்ஸும் அவங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவோம். வாங்கின பில்லு இருக்கா, இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரி எக்ஸட்ரா. அந்த மாதிரி அவங்ககிட்ட உள்ள ப்ரூஃப் வாங்கிக்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு உடனடியாக எவ்வளோ மதிப்பு நிர்ணயிச்சோமோ அந்த பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வருவோம். இப்போ இந்த கோல்டை நீங்கள் வாங்குற பட்சத்துலேயே வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு வந்து எந்த பக்கம் பார்த்தாலுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் தான் இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறத தாண்டி நீங்கள் கோல்டை வந்து வாங்க மட்டும் தான் செய்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கவும் செய்கிறீங்களா? நாங்கள் வந்து நல்லா இப்போ நகை விற்கிறவங்க வந்து ஏதாவது சஜஷன் ராசி கல் சம்மந்தப்பட்டது லக்கி ஸ்டோன்ஸ் அதை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மெயின் பண்ணி நியூமராலஜின்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஸ்டோன் சொல்லுவோம். வேணுன்ற ஸ்டோனை தரமான ஒரு நியாயமான விலையில் அவங்களுக்கு கொடுக்க செய்வோம். செய்து வேண்டாலும் கொடுக்கலாம். நியூராலஜி அடிப்படையில் நீங்கள் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் எல்லாம் டீல் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு பெரிய இப்போ இன்னைக்கு உள்ள பிரபலமான ஒரு நடிகருக்கு நான் வந்து நியூமராலஜி பார்த்து ஸ்டோன் சொன்னேன். அப்போ வந்து அவர் ஒரு நடிப்புத்துறையில் பெரிய ஒரு அளவில் இல்லை. அப்போ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தார். அப்போது நான் ஒரு ஸ்டுடியோவில் அவர் மீட் பண்ணுறேன் ரெக்கார்டிங் தேட்டரில். அப்போ பார்க்கும்போது ஒரு நண்பர் சொல்கிறாரு, அதனால் நடிகர் விக்ரம் சார் அவர்கள் என்னை வந்து கேட்குறாரு. சரி, நான் அவருக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்து டைமண்ட் இவருக்கு ஸ்டோன் லக்கி ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து அப்போது வந்து பெரிய பெரிய அளவு விலை மதிப்பாக 1 கேரட் 2 கேரட்ன்றது கொஞ்சம் பெரிய விலையாக இருந்ததுனால அவர் அதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த தங்க நகையோடைய எடை அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் கொண்டு வரும்போது அவங்க ஒரு எடை சொல்லுவாங்க. இப்போ உங்கள் மிஷினில் போடும்போது அது வேற ஒரு எடையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி கஸ்டமரை வந்து டீல் பண்ணுறீங்க? பெரும்பாலும் கிலோ கணக்கெல்லாம் இப்போ யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் நம்மக்கிட்ட வருது. எத்தனை சவரன்கள் இருந்தாலும் நாங்கள் கரெக்டாக அவங்களுக்கு போய் மதிப்பிடுவோம். அது ஹீட் பண்ணால் எவ்வளோ டஸ்ட்டு போவோம் என்னன்றதை சொல்லுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டு எல்லா கம்பெனிகளை விட நம்மளுடைய எஸ்ஆர்டி கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் உங்களுக்கு கூடுதலாக கொடுப்பாங்க. மார்க்கெட்லேயே ஹை ப்ரைஸ் கொடுக்கறது. மற்ற கம்பெனிகளை விட சர்வீஸ் சார்ஜ் மிக மிக குறைவாக அவங்களுக்கு போட்டு அவங்க மன திருப்தியோடு அவங்கள நாங்கள் அனுப்புவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட கோல்டு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். இதுவே வந்து அடிக்கடி உங்ககிட்ட வித்துட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே. இப்போ ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட விற்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான நம்பிக்கைகளை கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து இப்போ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம கோல்டு வந்து பார்த்து அவங்களுக்கு அதோட குவாலிட்டியை சொன்னதுமே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக அவர் சொல்லிட்டாரு. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ சாதா நகைன்றது 22 கேரட் பார் 20ன்னு இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் டச்சு தான் போடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை. பழைய காலத்தில் வந்து ஆச்சாரியங்கள்லாம் செய்யும்பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட்டு பார் 20 அப்படிலாம் போட மாட்டாங்க. அவங்க கடை பேர் சீல் போட்டுட்டு ஒரு 22 கேரட்டு என்பது மதிப்பிடுவாங்க. நாங்கள் அதோட டச்சு பார்ப்போம். உரக்கல் எடுத்து அதோடைய ஸ்கின்னு என்ன குவாலிட்டி சொல்லுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ரேட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடும். இல்லைன்னா க்ளீனாக சொல்லிட்டாரு, இது 20 பேரும் சீலை மட்டும் பார்த்து முடிவு பண்ணல, கோல்டோடைய தரத்தை பார்க்குறாங்க, தங்கத்தோடைய மதிப்பை க்ளீனாக சொல்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதுக்கேற்ற ரேட்டை நாங்கள் அன்றைய மார்க்கெட்டு விலையில் அதை தான் கொடுவோம். ஏன்னா கேஷுக்கு ஒரு விலை உண்டு. எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது அதுக்கு ஒரு மதிப்பு வரும். எக்ஸ்சேஞ்சுன்னும் போது ஏன்னா அவங்க புது நகை விற்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் அதுக்கு கூலியெல்லாம் போட்டு அவங்க வாங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் ஹை ரேட் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஃபுல்லாக கேஷ் கொடுக்கறதுனால பணம் கொடுக்கறதுனால நம்ம வந்து அன்றைய மார்க்கெட்டு விலையில் இருக்கிறதுலையே மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நல்ல விலையாக கொடுத்து அவங்கள திருப்தியாக அனுப்பிச்சி வைப்போம். இப்போ இந்த வெள்ளியோடைய ரிட்டர்ன் வேல்யூ அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி இந்த டைமண்ட்க்கு வந்து ரிட்டர்ன் ரேட் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க? நார்மலாகவே இந்த டைமண்ட்க்கு வந்து ரிட்டர்ன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா வெள்ளியை விட? ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அது ஏன் அதோடைய வேல்யூ அவ்வளோ கம்மியாக இருக்குது? வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க்மன்ஷிப்பு அதிகம். இப்போ யாரும் அவ்வளோ நம்ம கூலியோ மேக்கிங் சார்ஜ்லாம் கொடுத்து வாங்க போகிறது இல்லை இல்லையா? அதனால் வந்து வெள்ளியில் வந்து கொஞ்சம் தரம் கம்மியாக தான் இருக்கும். சாதாரண கடைகளெல்லாம் கொஞ்சம் பெரிய கடைகளெல்லாம் நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 90% ரேட்டு அளவுக்கு அதுக்கு கொடுக்கலாம். டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ அது வந்து இப்போ ஒவ்வொரு ஜுவல்லரியிலும் ரேட்டு வித்தியாசப்படும். அதில் பல குவாலிட்டிகள் இருக்குது. ஒரு கிளாரிட்டியை பொறுத்து அதுக்கு ஒரு ரேட்டு நிர்ணயிப்பாங்க. இதுதான் ரேட்டுன்றது ஒரு கடைக்கு டிஃப்ரெண்ட் வரும். டைமண்ட் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும். பழைய காலத்து டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்துலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் இன்னைய மார்க்கெட் வேலையில்
கரெக்டான ஒரு வேல்யூ போட்டு அதுக்கு தனியாக ரேட் உங்களுக்கு விலைக்கு நிர்ணயித்து கொடுத்துருவோம். அதனால் நம்பி வரலாம். நாங்கள் வந்து எங்கள் பரம்பரையாக பூர்வீகமாக இந்த நகைத்தொழிலில் தான் இருக்கிறோம். அதனால் சிலருக்கு ராசிக்கல் நம்ம எதாவது கொடுத்தாலோ, ராசிக்கல் இல்லாத போனாலும் ஏதோ ஒரு செய்ய சொன்னாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்து செய்தும் கொடுக்கிறோம். நல்ல முறையில் அவங்களுக்கு சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்குறோம். வைரத்துக்கு மட்டும் மதிப்பு மட்டும் உங்களுக்கு ஒரு கடையில் உள்ள ரேட்டு கிடைக்காது. கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நியாயமான முறையில் நாங்கள் அது விற்பனை செய்து தருகிறோம். இந்த ஜெம் ஸ்டோன்ஸில் என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, அதோடைய நேம்ஸ் அதை பற்றி கொஞ்சம் கிளியரா? ஜெம் ஸ்டோனுன்றது ஒரு உயிர் நீரோட்டம் உள்ள ரத்தினங்கள். அது ஒரு சக்தி வாய்ந்தது. அதை நம்பி அந்த ஜாதக பிரகாரம், ராசி பிரகாரம், நட்சத்திர பிரகாரம், அதிபதிகள் பிரகாரம், லக்கண பிரகாரம் இந்த மாதிரி எண் கணித முறைப்படி இப்படியெல்லாம் அணிவது உண்டு. அப்படி கரெக்டாக அவங்களுக்கு பொருத்தமான ஒரு ரத்தினம் அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அனைத்தும் அதில் கிடைக்கும். ரத்தினங்கள் போட்டால் நம்ம ஹெல்த் வாய்ஸும் நமக்கு உபயோகமாக இருக்கும். ஹெல்த்துக்கு அவ்வளோ சப்போர்ட்லாம் பண்ணோம். அதிர்ஷ்டமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் போக முடியாத சும்மா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த ஸ்டோன் போடும்போது அது விரைவாக அவங்களுக்கு முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அது அவங்களுக்கு உண்டான கரெக்டான ஸ்டோன் பொருத்தமாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வேண்டிய நற்பலன்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடியது இந்த நவரத்தின ஸ்டோன்கள். இந்த நவரத்தின கற்கள் அதான் முத்து, பவழம், மரகதம், கோமேதகம், வைடூரியம், நீலம், மாணிக்கம், வைரம் இதெல்லாம் நவரத்தின வகையில் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா செமி ப்ரிஷியஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. அதில் சில வகைராலாம் வரும். அது பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட்டு, அக்வாமெரின் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் அது வரும். அது நியூமராலஜி பிரகாரம் அது யாராருக்கு இந்த பர்த் ஸ்டோனாகவும் நம்ம கொடுக்கலாம். பர்த் ஸ்டோன் போடும்போது சில பேர் பர்த் ஸ்டோன் லைக் பண்ணுவாங்க, சில பேர் நியூமராலஜி பிரகாரம், சில பேர் அஸ்ட்ராலஜி பிரகாரம். யாருக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்கலாம், ஐடியா கொடுக்கலாம், ஒப்பீனியன் கொடுக்கலாம். விருப்பப்பட்டால் நாங்கள் செய்தும் கொடுக்கலாம். கோல்டை பற்றி நிறைய விஷயங்களும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ நேரம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட். நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான்.